பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த மாதம் நிறைவான பலனை தருவேன்னு சொல்லி ரூத் 2:12 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? நிறைவான பலனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேவ மனிதர் நிறைவான பலனை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். யாருன்னு சொல்லி பார்க்கலாமா? வேற யாரும் இல்ல, சாலமோன். பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 9 மற்றும் 10 நான் பைபிள்ல வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இல்லதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற அந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறார் சாலமோன். முதல்ல சாலமோன் ராஜா ஆன பிறகு இந்த வார்த்தையை கேட்கிறார். ராஜா ஆன பிறகு அந்த ராஜா ஆயிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல அப்படியே மதிமயங்கல. அதுக்கப்புறமா அந்த ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து யோசிக்கிறாரு, இப்படிப்பட்ட ஏராளமான ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சேட்டையின் கீழாக அடைக்கலம் புகுறார். ஆண்டவரே எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யஸ்தானத்திலிருந்து பெருமையை காமிக்கல, அந்த சந்தோஷத்துல மகிழ்ந்து களி கூறல, கர்த்தரை நம்பி ஆண்டவர் சமூகத்துல கிட்டி சேர்றார். அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து, ஆண்டவரே எனக்கு கிருபத்தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, இன்னைக்கு நல்லா நாங்க தெரிஞ்சுக்குங்க, தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் போது என்னைக்குமே தேவனை நீங்க மறந்து போகவே கூடாது. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கூட நீங்க கர்த்தரை நம்பி வாழ்ற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு பெரிய வேலை உங்களுக்கு கொடுக்குறாரா, இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாரா, வந்த உடனே கர்த்தரை மறந்து போக கூடாது. அந்த கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்லபடியா அந்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வேலையில நான் தகப்பனை சிறந்தவனாய் செயல்பட எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஊழிய பாதையில எதா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி ஜெபிக்கணும் ஞானத்துக்காக. ஏன்னா இன்னைக்கு ஞானம் இல்லாம நம்ம எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் பிரச்சனையை கொண்டு வர பிசாசு ஆவலாக இருக்கிறான். நம்ம சின்ன காரியத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயமா கொண்டே முடிஞ்சிடும். தயவு செய்து இதோ வேலை மாத்திரமல்ல, படிப்பின் காரியத்துல கூட இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு இந்த 10th முடிச்சுட்டு +1 என் ஃப்ரெண்டு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஒரு குரூப் ஜாயின் பண்ணிடுறோம். தப்பு. தேவ சமூகத்துல ஞானமா ஜெபிக்கணும். எதிர்காலத்துல என்ன குறிச்சு திட்டம் என்ன இருக்கு, அப்படி இருக்கிறதுனால தயவுசெய்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் என்ன குரூப் எடுக்கணும், என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசி ஆசீர்வாதமாய் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்க படிப்புல கூட நீங்க ஞானமா செயல்படணும். வேலை ஸ்தலத்துல ஞானமாய் செயல்பட வேண்டும். உங்க பிசினஸ்ல ஞானமா செயல்படணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய பாதையில கூட நீங்க ஞானமா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி செய்யும் போதுதான் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாரு. வந்த உடனே ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்ச உடனே அந்த பொறுப்பை நம்ம பார்த்துட்டு சந்தோஷத்திலேயோ இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாலமோன் ராஜாவான போதும் தேவனை நம்பி கர்த்தருடைய சேட்டையின் கீழாக அடைக்கலம் புகுந்ததுனாலதான் சாலமோன் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சாலமோன் ஆண்டவரே ராஜா ஆனாலும் உம்முடைய நாமத்தை மறக்கலையப்பா. ஆண்டவரே உமக்கு கனத்தை கொடுத்து உங்க சமூகத்துல இதோ நியாயமான காரியத்தை வைத்து ஜெபிக்கும் போது என் தேவன் நிறைவான பலனை சாலமோனுக்கு கொடுத்தீங்களே, அப்படியாகவே இதோ எந்த நிலையிலையும் நாங்க உண்மை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுத்துற ஆசீர்வாதத்தை தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு செயல்பட ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நிற்க கர்த்தரங்களுக்கு இந்த கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.